திரும்ப கேட்டாலுமே இனிமே தர போறதும் போதும். வைகிட்டு ராத்திரி பொழுது கூட சாஞ்சிருச்சு, ராத்திரி இருட்டாயிடுச்சு. எல்லாரும் நேரமா கூட ஒரு வேளை தருவாங்க. இருந்ததுக்கு அப்புறம் அந்த காலத்துல யாருக்கும் தர மாட்டாங்க. போதும் வைகிட்டு பொழுதும் சாஞ்சிருச்சு. இனிமே இந்த நேரத்துல யாரும் அப்படி போய் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரே ஒரு அப்பதான் அம்மா அந்த இன்னைக்கு காலையில நீங்க விதை நெல்ல போய் வயல்ல விளைச்சிட்டு வந்தீங்கல்ல, அது இப்ப பெய்யற மழையில நனைஞ்சி மேல மிதந்து வந்திருக்கும். அவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு இந்த ராத்திரியில இருட்டுல அவர் எப்படி போய் அதை கொண்டு வருவாரு, வயல்ல இருட்டு. அத அவங்களுக்கு நீங்க போய் அதை கொண்டு வர முடிஞ்சதுன்னா நான் நல்ல சாப்பாடு நான் சமைச்சு போடுறேன். அவங்க சொல்லுவாங்க, இதை தவிர வேற ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க, ஐடியா கொடுத்துட்டாங்க. அவருக்கு அப்படியே என்ன தான் பெற்ற இழந்த செல்வமெல்லாம் அப்படியே திரும்ப பெற்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷம். ஐயோ இவ்வளோ ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கே அப்படின்ட்டு உடனே மகிழ்ந்து அம்மா சொன்ன வார்த்தைக்கு மகிழ்ந்து அந்த ராத்திரியில கிளம்பி போறாரு. கூட எடுத்துக்கிட்டு இருட்டுல எப்படி போறாராம் நினைச்சு பாருங்க. அந்த மழை, ஐப்பசி மாசம், இருட்டு, அதுவும் நள்ளிரவு வேற. தடவி 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 தினம் அந்த வயலுக்கு போய் போய் பழக்கமான அந்த பாதை, இங்க இருந்து வீட்டுல இருந்து இத்தனை அடி தூரம் இப்படி திரும்பணும், இந்த வயல்ல நம்மளோட அப்படின்னு. அடியாருக்கு போய் நெல் எடுக்கணும். பக்கத்து நிலத்து வயல்ல இருக்கக்கூடாது, தான் நிலத்துல இருக்கிற நெல் எடுக்கணும், தான் விதைச்ச நெல் எடுக்கணும் அப்படின்னு அந்த ராத்திரியில அவரு தடவி 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 போறாரு. அவர் அப்படி போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வந்த அடியாருக்கு சாப்பாடு போடணும், அந்த உணவு கொடுக்குற ஆசையில அந்த காதல்னா அவர் தான் யார் அப்படி தள்ளுறதுன்னா அந்த ஆசை, உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில அவர் தள்ள போகும்போது, ஐயோ அடியார் பத்தியார் இருப்பாரே, நமக்கு அந்த நெல்லுக்கு ஊறி வந்திருக்கணுமே, அதுக்கான நம்ம வயல்ல போய் தேடி போனார்னா அந்த மின்னல் வெட்டுல அந்த நெல்லெல்லாம் மிதந்த மேல ஒரு ஓரமா அவருக்கு நல்லா குமிந்திருக்கு. போய் வாரி அந்த கூடையில அள்ளிக்கிட்டு அந்த ஊர்ன நெல்லை தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது அவங்க இவரை எவ்வளோ போகும்போது பொறுமையா போறாங்க, வரும்போது அவ்வளோ வேகமா. இப்ப வழி தெரிஞ்சிச்சு, கூட அரிசி அவருக்கு பசிக்கு சீக்கிரமா கொண்டு போகணும். அம்மா வாயுதலில் நின்று வாங்கி, அங்க இவர் தான் போயிருக்காருல வருவாருன்னு சொல்லி படுக்கல அவங்க வீட்டுல. கொஞ்சம் கூட ஐயோ போயிருக்காரே கொண்டு வரணுமே, இவர் அடியார் பசியோட இருக்காரு. அவங்களுமே வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க கணவன். அந்த வாயுதலில் நின்று வாங்கி. இப்போ அடுத்த பிரச்சனை வந்துட்டு, வீட்டுல ஒரு விறகு இல்லை, இதை எப்படி சோறாக்குறது? அரிசி வந்தாச்சு, அடுத்த பிரச்சனை சொல்றாங்க, விறகு இல்லை சுவாமி, இப்போ எப்படி இருக்கிறது அப்படின்னு. அப்ப கூட அடியார் அவருக்கு மூளை என்ன சொல்றது, அந்த நேரத்துக்கு எந்த யோசனையும் வரல. பசிக்குது, அடியாருக்கு சாப்பாடு போடணும்னு இருக்க வழிய யோசனை வரல. அதை கேட்டு அவங்களே மறுபடியும் அதுக்குமே பதில் சொல்றாங்க. நம்ம கூரையில உள் பக்கமா வேந்திருப்போம் இல்லையா, மூங்கில் வீட்டு அது இருக்கும், அதை நம்ம உடைச்சி எடுத்துக்கணும். வீடு ஒழுகுனா பரவாயில்ல, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ நம்ம அடியாருக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்ட்டு வீட்டுல ஒரு பக்கமா கூரைய உள் பக்கமா வேந்தி அருவாலை கொண்டுட்டு போய், ஆஹா நல்ல யோசனை. அவருமே அவங்க என்ன அவர் சொன்ன உடனே போய் அந்த வீட்டோட கூரைய பிச்சு அந்த உள்ள காந்தி இருக்கிற மூங்கில வச்சு எரிச்சு அவங்க அந்த நெல்லெல்லாம் ஈரம் போக வறுத்து அதை தோல் எல்லாம் உமியெல்லாம் எடுத்து அதை சோடா பொங்கி, நம்ம சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் அங்கே சட்டு நடக்குது. சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து ஏதோ அடியார் பசியில இருக்காரு, சோறு பொங்கிட்டோம் கஞ்சியா கொடுப்போம்னு இல்லை, அவங்க அவ்வளோ உணவு அப்படி ருசியா போட்டவங்க. அவருக்கு சைட் டிஷ் வேணும், கறிக்கு என்ன செய்யறது? இப்போ மறுபடியும் அடுத்து கேட்குறாங்க, சாமி கறிக்கு என்ன பண்றது? அடுத்து என்னம்மா ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கேன்னு இல்லை, முதல்ல அரிசி வந்தாதான் விறகு வேணும், விறகு எடுத்து சோறு ஆனாதான் நமக்கு கறி வேணும். இப்போ அவங்க ஒன்னொன்னு முடிய கேட்குறாங்க. இப்போ என்ன பண்றது? அப்பவுமே அவங்க தான் யோசனை சொல்றாங்க. நம்ம கொல்லையில கீரை எல்லாம் முளைச்சிருக்குன்னா அது எவ்வளோ சின்ன கீரைன்னா முளை விட்டு ஒரு 2 இலை தான் வந்திருக்கும், அதுக்கு மேல ஒரு அடிக்கு கூட இருக்காது. இவ்வளோ இன்ச்சு வளர்ந்துருக்கிற கீரை, இந்த கீரை கொல்லையில போய் அந்த கீரை கொண்டு வந்தீங்கன்னா நான் ஏதாவது சமைக்கிறேன். ஓ இதோ கொண்டு வரேன். அவர் போய் எப்படி பறிக்கிறாரா, அந்த இலை, சின்ன இலை, பெரிய இலை, அந்த கீரை, இந்த கீரை, என்னென்ன கீரையெல்லாம் இருக்குமோ மின்னல் வெட்டில பார்த்து கீரையெல்லாம் பறிக்கிறார். அவரோட பாச வினை அறுக்கிற மாதிரி கீரையை பறிக்கிறார். நாயனார் சேக்கிலார் பதிவு பண்றது,
நம்ம பிறவி பெருங்கடல இருந்து சுவாமி எப்படி நம்மளை பறிச்சு அவரோட இடத்துக்கு கைலாயத்துக்கு சேர்த்துப்பாரோ அப்படி அந்த கீரையை பறிச்சு அவர் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அம்மா வந்து நல்லா கழுவி மண்ணெல்லாம் கிளீன் பண்ணி அப்புறம் அதை தண்டுல ஒண்ணு, அது கீரையில ஒண்ணு, சாம்பார் கூட்டு பொரியல் அத்தனை விதம் அந்த ஒரு பொருளை பல பொருள் ஆக்கி அவங்க ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளோ சாப்பாடு சமைக்கிற திறத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. அவ்வளோ விதமா சமைச்சு அப்பா சாப்பாடாச்சு கறி ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து அடியார் எழுப்பலாம், ரொம்ப பசி ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பசி எழுப்பலான்னு 2 பேரும் போய் அடியார் போய் படுத்திருக்கிறார. சுவாமி உணவாயிடுச்சு எந்திரிங்கன்னு தொடுறார். தொடும்போது அவர் படுத்திருக்காரு. எழும்போது ஜோதியா எழுறாரு. அந்த இருட்டு எங்க போச்சுன்னா தெரியல. வானுக்கும் மண்ணுக்கும் அப்படியே ஜோதி மாதிரி அண்ணாமலையாரா சுவாமி ஒளி வடிவுல. இந்த நாயன்மார்க்கு மட்டும்தான் சிவபெருமான் உருவமாவும் அருவமாவும் உருவமாவும் காட்சி தருவார். இவருக்கு இந்த உணவு கொடுக்கறதுன்றத ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுன்னு இல்லை, அது டேஸ்டா கொடுக்கறது, அது எல்லாம் இப்ப நீ காசு இருக்கும்போது கொடுக்கறதுன்னு இல்லை, இல்லாதப்போ கொடுக்கறது. அந்த ராத்திரி மட்டும் அந்த அடியாருக்கு அவர் உணவு போடணும் அவ்வளோ துடிச்சிட்டு அவ்வளோ பண்ணலைன்னா நாயன்மார் அந்த காலத்துல எத்தனையோ பேர் அந்த ஊர்ல வாழ்ந்திருப்பாங்க. இளையான்குடியில மாரநாயனர் இப்பவும் நினைக்கிறதுக்கு அவருக்கு அந்த உணவு போடுற அந்த எண்ணம் அந்த அடியாருக்கு. ஜோதியா எழுந்த பெருமான் அந்த வீட்டு கூரையை பிச்சுட்டு கொடுக்கற இதுல ஒண்ணு நான் ஞாபகம் வந்து நமக்கு தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கொடுக்குற தெய்வம் பிச்சுக்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு. அப்படின்னா நிறைய நமக்கு தவறான இது இருக்கிறதுல அதுவும் ஒண்ணு. கூரைய பிச்சுட்டு சுவாமி கொடுக்கல, கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு தெய்வம் கூரைய பிச்சுட்டு கூட சாப்பாடு அன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல, எல்லாம் மாரநாயனார் பத்தினதுதான். அந்த கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கிற அந்த மாரநாயனார்ன்ற மனித தெய்வம் கூரைய பிச்சுட்டு கூட அன்னைக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாரு. அதுதான் அந்த ஜோதியா பிளம்பா இருந்துட்டு சுவாமி இப்போ ஜோதி விசுவாருடனா வானத்துல இப்ப அருவுருவோம். அன்பனே நீ செஞ்ச தொண்டுல ரொம்ப மகிழ்ந்து இருக்க. அன்பனே அன்பர் பூசை அமுத அளிக்க, என்ன அமுத அளிக்க நீ இன்னைக்கு இவ்வளவு பாடுபட்ட, உனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ உன்னோட மனைவியோட நீ வா கைலாசத்துக்கு வா. அங்க வந்து எல்லாரோடையும் ஒண்ணு ஏதாதானா எல்லாரோடைய எல்லாம் இல்ல, உனக்குன்னு தனியா அங்க இருநிதி கிழவன் தான் ஏவல் செய்ய. சங்கநிதி பதுமநிதி வைத்திருக்கிற இருநிதி கிழவன்னா, கிழவன்றது உரிமையுடையவன், ஒரு உரிமையாளர், கிழார் நிலக்கிழார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழவன்றது உரிமையுடையவர். அந்த சங்கநிதி பதுமநிதிக்கு உரிமையுடைய குபேரன் அந்த இருநிதி கிழவன் உனக்கு ஏவல் செய்ய. நீ யாருக்கு கொடுக்கணும்னு சொல்றியோ காசு அவருக்கு கொடுப்பாரு. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, சாப்பாடு போட்டதுனால இல்லையா, அடியவருக்கு சோறு போட்டதால அவர் காசு குறைஞ்சிச்சு, அவர் ஏழை ஆயிட்டாரு, சிவபெருமான் சோதிப்பாரு, அப்படி கஷ்டப்படுத்தாரு. இந்த சுவாமி வந்து இப்போ இளையான்குடி மாரநாயனருக்கு கைலாசத்துல கூப்பிட்டாலும் அந்த குபேரரை இவர் கேவல் செய்யற மாதிரியான ஒரு இடத்த கொடுத்துட்டு அவர் பெருமைப்படுத்துறாரு. இப்ப வந்து அடியார் போனோம் போனா இளையான்குடி மாரநாயனார் அங்க இருந்து குபேரருக்கு சொல்லி நல்ல செல்வம், இப்போ அன்னதான் வலிப்பு அடியாருக்கு செய்யறீங்கன்னா நல்லா உங்களோட செல்வம் வளரும், 3 மடங்கு அதிகரிக்கும். இதுதான் வந்து விதி விலக்கு இவருக்கு பண்ணது சிவபெருமான். ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்தோம். அன்பனே அன்பர் பூசை அளித்து நான் மகிழ்ந்து இருநிதி கிழவன் தன்னோட அனங்களோடு நின்றான். கைலாசத்துல பெரும் உலகம் இருக்கு, அங்க வந்து அவங்க உடனே இருப்பா அப்படின்னு சுவாமி அனுகிரகம் பண்ணி, இதே ஆவணி மாசம்தான் இளையான்குடி மாரநாயனோட குரு பூசை. ஆவணி மகத்தன்னைக்கு அவரை சுவாமி வந்து அவரை அழைச்சிட்டு போனது அன்னைக்கு. திருச்சிற்றம்பலம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நின்னருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சிறக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவ வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அண்ணா நமது பங்குவே போற்றி. நம பார்வதி பதையே.